பண்டிகை இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே அது கேரளாவோட பாரம்பரிய அறுவடை திருவிழா அப்படின்னு தானே நம்ம நினைவுக்கு வருது. ஆனா வரலாற்று பக்கங்களை சற்று பின்னோக்கி பார்த்தா இல்ல, ஓணம்ங்கிறது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நமது மதுரையில மிக விமர்சையாக கொண்டாடப்பட்ட ஒரு சங்ககால தமிழர் திருவிழா அப்படிங்கிற வியப்பூட்டும் உண்மை தெரிய வரும். ஓணம்னாலே நமக்கு மகாபலி மன்னன், வாமன அவதாரம் மற்றும் கேரளா அப்படிங்கிற இந்த 3 செய்திகள் மட்டும்தான் பொதுவெளியில அதிகமா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு கேரளா கொண்டாடக்கூடிய ஓணத்திற்கும் சங்க காலத்துல நம்மோட தமிழ் நிலத்துல நடந்த ஒரு பெரும் திருவிழாவிற்கும் என்ன தொடர்பு? யாருமே பெரிதாக பேசாத மறைக்கப்பட்ட அந்த வரலாற்று வேர்களைத்தான் இந்த ஆவண பதிவுல நாம தேட போறோம். இது ஏதோ ஒரு கற்பனை கதையா மட்டும் பேசிவிட்டு நாம போக போறதில்ல. இதுக்கு காலத்தால் அழியாத இலக்கிய மற்றும் வரலாற்று சான்றுகளையும் கொடுக்க போறோம். கிபி 3ஆம் நூற்றாண்டு, அதாவது இன்னிலிருந்து சுமார் 1700 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட 10 பாட்டு நூல்கள்ல ஒன்றான மதுரை காஞ்சியில ஓணம் பண்டிகை பற்றிய நேரடியான பதிவுகள் இருக்கு. புலவர் மாங்குடி மருதனார் பாண்டிய நெடுஞ்செழியனோட மதுரையை விவரிக்கும் போது மதுரையில் ஓணம் பண்டிகை எப்படி கொண்டாடப்பட்டது அப்படிங்கறத மிக விரிவா பாடியிருக்காரு. மாயோன் மேய ஓண நன்னாள் அப்படின்னு சங்க இலக்கியம் இதை குறிப்பிடுது. அதாவது திருமாலின் பிறந்த நாளாக ஆவணி மாதத்து திருவோண நட்சத்திரத்துல இந்த விழா கொண்டாடப்பட்டது. அன்னைக்கு மதுரை மாநகரமே விழா கோலம் பூண்டு இருக்குமாம். வீடுகள்ல மக்கள் புத்தாடைகள் அணிந்து அறுவடை உணவுகளை உண்டு மகிழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் 10 பாட்டினுடைய முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்ல, யானைகளுக்கு போரிட பயிற்சி அளிக்கக்கூடிய வீரர்கள் ஓணம் அன்னைக்கு தங்களுக்குள்ள மல்யுத்தம் செய்து ஒரு வீர விளையாட்டுகளை பொதுவெளியில நிகழ்த்தியிருக்காங்க. இது மதுரையில மட்டுமல்ல, அன்றைய தொண்டை நாட்டோட திருவேங்கடத்திலும், அதாவது திருப்பதியிலையும் ஓணம் பண்டிகை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அரசு விழாவா இருந்திருக்கு. சுருக்கமா சொன்னா ஓணம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த பண்டைய தமிழ் நிலத்திற்கும் பொதுவான ஒரு பெரும் திருவிழாவாக இருந்திருக்கு. முதல்ல சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய சான்றை பத்தி பார்ப்போம். இன்னைக்கு சென்னையோட அடையாளமா இருக்கிற மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில்ல 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த நாயர்மார் திருஞான சம்பந்தர் ஒரு அற்புதமான பதிகம் பாடியிருக்கிறாரு. பூம்பாவை அப்படிங்கிற பெண்ணை உயிர்ப்பிப்பதற்காக அவர் பாடிய பாடல்ல மை பயந்த ஒன்கண் மடநல்லார் மாமயிலை ஓண விழா வாராதே அப்படின்னு பாடுறாரு. அதாவது மயிலாப்பூர் கபாலீஸ்வரருக்கு நடக்கக்கூடிய அந்த கார்த்திகை விளக்கேட்டு திருவிழாவையும் ஐப்பசி மாதத்துல நடக்கக்கூடிய ஓணம் விழா அப்படிங்கிற திருவோண திருவிழாவையும் பார்க்காமல் போவது நியாயமா பூம்பாவாய் அப்படின்னு கேட்கிறாரு. இதன் மூலமா தமிழ்நாட்டுல இருந்த சிவனுடைய தலங்கள் திருவோணம் பண்டிகை அன்னைக்கு ஒரு பெரிய விழா கோலம் பூண்டிருந்ததை நம்மால புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அப்படியே வைணவ சமயம் பக்கம் பார்த்தா திருவோண கொண்டாட்டம் அப்படிங்கிறது அங்க பிரதானமா இருந்திருக்கு. பெருமாளோட அவதார நட்சத்திரமே திருவோண நட்சத்திரம் தான். 4000 திவ்ய பிரபந்தத்துல பெரியாழ்வார் திருமொழியில ஒரு பாடலை அப்படியே பதிவு பண்ணியிருக்காரு. மண் உலகில் மாவலி பால் வான் உலகம் கொண்டார்க்கு ஆவணி மாதத்து திருவோண திருநாள் அப்படின்னு தேவர்கள் வந்தேத்தி கொண்டாடும் சீரே, மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் கேட்டு உலகத்தை அளந்த அந்த திருமாலுக்கு ஆவணி மாதத்து திருவோண திருநாளை தேவர்களே பூமிக்கு வந்து வாத்தியங்கள் முழங்க கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு பெரியாழ்வார் பாடுறாரு. இன்னைக்கு கேரளாவுல ஆவணி மாதம் அன்னைக்கு ஓணம் கொண்டாடக்கூடிய அதே மரபு அன்னைக்கே நம்ம தமிழ்நாட்டுல வைணவ வழிபாட்டிலையும் இருந்திருக்கு. இப்போ நாம எல்லாருக்கும் தெரிந்த அந்த புராண கதைக்குள்ள வருவோம். புராண கதைகளின்படி அசுரகுலத்தைச் சேர்ந்த மன்னனாக இருந்தாலும் மகாபலி மன்னன் தர்ம நெறி தவறாமல் தன்னோட மக்களை கண் இமை போல காத்து வந்ததா சொல்லப்படுது. அவனது ஆட்சியில ஏழை பணக்காரன் அப்படிங்கிற பேதமே இல்லை, வறுமையோ பொய்யோ கிடையாது. மகாபலியோட இந்த எல்லையற்ற புகழும் அவனுடைய யாகங்களோட வலிமையும் தான் தேவர்களோட தலைவரான இந்திரனுக்கே அச்சத்தை ஏற்படுத்தினது. புராணப்படி பார்த்தோம்னா பிரகலாதன் கதை என்ன அப்படிங்கிறது நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பிரகலாதன் ஒரு அரக்க வம்சத்துல பிறந்தவன் தான் அப்படின்னாலும் விஷ்ணு மேல கொண்ட பக்தி காரணமா நரசிம்மர் கிட்டையே ஆசி பெற்றவர். அவருடைய பேரன் தான் மகாபலி சக்கரவர்த்தி. இவர் மிகச் சிறப்பாக நாட்டை ஆட்சி செய்து வந்தாரு. இருந்தாலும் இவருடைய ஆட்சியில தேவர்கள் ஒடுக்கப்பட்டாங்க. அதனால தேவர்கள் நாராயணன் கிட்ட போய் தங்களை மகாபலி மன்னனிடம் இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு தவம் இருக்கிறாங்க. தேவர்களோட கோரிக்கையை ஏற்ற நாராயணனும் வாமனனாக அவதரித்தார் அப்படின்னு தான் புராணங்கள் சொல்கிறது. மகாபலியோட குரு
சுக்ராச்சாரியார் ஒரு முறை குருவோட ஆசி பெற்று நாட்டுல ஒரு ராஜசூய யாகம் அப்படிங்கறத நடத்தினாரு மகாபலி. அந்த யாகம் நடக்கிற சமயத்துல யார் எதை கேட்டாலும் தானமா கொடுக்கக்கூடிய வழக்கம் இருந்தது. இதனால நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்கு வேண்டியதை அரசர் மூலமாக தானமாக பெற்று சென்றார்கள். யாகம் நிறைவு செய்யக்கூடிய தருவாயில ஒரு சிறு பாலகனான வாமனர் அரசரிடம் தானம் பெற நினைத்து வந்தார். மகாபலிக்கு பாலகனான வாமனரை பார்த்ததும் அவர் அறியாமலேயே மனம் மகிழ்ந்தது. தானே தனது இருக்கையிலிருந்து இறங்கி வந்து வாமனன் கிட்ட வந்து, குழந்தாய், யாகம் முடியக்கூடிய தருவாயில யாசகம் கேட்டு வந்திருக்கிறாயே, நீ வேண்டுவதை கேள், நான் தருகிறேன் அப்படிங்கிறாரு மகாபலி. ஆனா மகாபலியோட குருவான சுக்ராச்சாரியாருக்கு வந்திருக்கிறது ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிறது தெரிய வருது. எனவே அவர் மகாபலியை தடுக்கிறாரு. அரசரே, யாகம் முடியக்கூடிய தருவாயில இருக்கு, அதனால அதை நிறுத்த வேண்டாம், இந்த சிறு பாலகனை கவனத்துல கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் மகாபலியோ குரு சொல்றத கொஞ்சம் கூட காதல வாங்கல. வாமனனும், அரசே, எனக்கு வெறும் 3 அடி நிலம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதை கேட்டதும் மகாபலி புன்னகைக்கிறாரு. வெறும் 3 அடி நிலமா? அதுவும் நீ பாலகன், உன்னோட பாதமோ ரொம்ப சின்னதா இருக்கும், இதை வச்சுட்டு எப்படி நீ ஒரு 3 அடி நிலத்தை கேட்கிற, அது போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். அந்த காலத்துலலாம் ஒரு வழக்கம் இருந்தது. அதாவது தானம் கொடுக்கக்கூடியவங்க தானம் பெறுபவர்களுக்கு தனது கையால நீரை தாரை வார்த்து கொடுத்தால் தானம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது உறுதியளிக்கப்படும். தானம் பெறக்கூடியவரும் அந்த பொருளை தனதாக்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுல சொல்லப்படாத விதி. இந்த வழக்கத்தின்படி வாமனன் கேட்ட 3 அடி நிலத்தை தாரை வார்த்து கொடுப்பதற்காக கமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீரை மகாபலி கொடுக்க போனார். அப்போ சுக்ராச்சாரியார் என்ன பண்றாரு, தன்னோட கண்ணையே ஒரு வண்டாக்கி கமண்டலத்தோட வாயில அடைச்சிடுறாரு. இதனால நீர் கமண்டலத்தை விட்டு வெளியே வரல. இதை தெரிஞ்சுக்கிட்ட வாமனன் தன்னிடம் இருந்த தர்பை புல்லை கொண்டு கமண்டலத்தில் இருந்த வண்டை குத்துறாரு. இதுல சுக்ராச்சாரியாருக்கு ஒரு கண் குருடானது. தன்னோட தவற உணர்ந்து கொண்ட குரு சுக்ராச்சாரியார் அதன் பின்பு அமைதியாகிறாரு. பின்னாடி கமண்டலத்தில் இருந்த நீரை கொண்டு வாமனன் கேட்ட 3 அடி நிலத்தை தாரை வார்த்து கொடுக்கிறார் மகாபலி. அடுத்த நொடியே பாலகனான வாமனன் விஸ்வரூபமா வளர்ந்துடுறாரு. தனது ஒரு காலால உலகத்தையும் மறுகாலால லோகத்தையும் அளக்கிறாரு. இதை கண்ட மகாபலி வந்திருப்பது நாராயணன் தான் அப்படிங்கிறத அறிந்து கொண்டு அவரை வணங்கினான். அப்போது ஆண்டுக்கு ஒரு முறை தன் மக்களை வந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற வரத்தையும் மகாபலி பெறுகிறார். அவர் வரக்கூடிய அந்த ஆவணி மாத திருவோண நாளே ஓணம். ஆனா வரலாற்று ஆய்வாளர்கள் இதை வெறும் ஆன்மீக கதையா மட்டும் பார்க்கறது இல்ல. இதோட பின்னணியில ஒரு சமூக குறியீடு இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். இந்த நிலப்பரப்புல வாழ்ந்த பூர்வக்குடி மன்னர்களோட தாராள குணத்தையும் பிற்காலத்துல அங்க ஏற்பட்ட பண்பாட்டு மாற்றங்களையும் அதிகார பகிர்வுகளையும் குறிக்கக்கூடிய ஒரு குறியீடே இந்த மகாபலி வாமனர் கதை அப்படிங்கிறது சில வரலாற்று அறிஞர்களோட கருத்து. அப்படின்னா தமிழகத்துல இவ்வளவு விமர்சையாக கொண்டாடப்பட்ட ஒரு பண்டிகை எப்படி கேரளாவுக்கு மட்டுமே ஆன தனித்துவமான பண்டிகையா மாறுனுச்சு? இந்த இடத்துல தான் நாம சேர பேரரசோட வரலாற்றை கொஞ்சம் உற்று நோக்கணும். கிபி 861 எழுதப்பட்ட சேர மன்னன் குலசேகர பெருமாளின் செப்பு பட்டயங்கள்ல ஓணம் பண்டிகை பற்றிய மிக தெளிவான கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்கு. சேர மன்னர்கள் இந்த விழாவை தங்களோட அதிகாரப்பூர்வ அரசு விழாவாக மாற்றி மிகப்பெரிய அளவுல அதை பறைசாற்றினாங்க. கொச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய திருக்காக்கரா அப்படிங்கிற இடத்துல இருக்கும் வாமனர் கோயிலை மையமாக கொண்டுதான் இந்த ஓணம் பண்டிகையோட வழிபாட்டு முறைகள் முறைப்படுத்தப்பட்டது. பிற்காலத்துல தமிழ்நாட்டோட பிற பகுதிகளில் சோழ பாண்டிய மற்றும் விஜயநகர பேரரசுகளோட எழுச்சியால ஏற்பட்ட கலாச்சார வழிபாட்டு மாற்றங்களால தான் இந்த பண்டிகை தமிழ் நிலத்திலிருந்து மெதுவாக மறைந்து போனது. ஆனா மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அந்த பக்கம் இருந்த சேர நிலத்தில், அதாவது இன்றைய கேரளால இயற்கை வளத்தோடும் நெல் அறுவடை திருநாளோடும் இணைந்து இந்த பண்டிகை மக்கள் மனதுல மிக ஆழமா வேரூன்றி பாதுகாக்கப்பட்டது. அதனாலதான் இன்னைக்கும் அது கேரளாவோட தேசிய திருவிழாவா நிலைத்து நிற்குது. சுருக்கமா சொல்லணும்னா ஓணம் என்பது ஒரு குறிப்பிட்ட மத பண்டிகையோ அல்லது ஒரு மாநிலத்திற்கு மட்டுமே ஆன எல்லையை கொண்டதோ அல்ல. அது இனம், மொழி, சாதி, மதம் கடந்து மனிதர்கள் அனைவரும் சமத்துவமாக வாழ வேண்டும் அப்படிங்கிற உன்னத கருத்தை சொல்லக்கூடிய ஒரு பண்பாட்டு திருவிழா. சங்க காலத்துல மதுரையில தொடங்கி இன்று கேரளா வரைக்கும் நீளக்கூடிய இந்த ஓணத்தின் வரலாற்று பயணம் நமது பகிரப்பட்ட பண்பாட்டின் அடையாளம். நாம் அனைவரும் ஒரே தொப்புள் கொடி உறவுகள் என்பதை உணர்த்தும் வரலாற்று சான்று.